ஓம் நம சிவாய. இன்னைக்கு சோமவார பிரதோஷத்துல இன்னைக்கு சிவபெருமான வழிபடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சிவனுக்கு உரிய அபிஷேக பொருட்களையும் வில்வ இலை அர்ச்சனையும் ரொம்ப ரொம்ப உகந்தது. அதோடு மட்டும் இல்லாம சிவனுக்கு உகந்த மலர்களும் சிவபூஜையில் கரடி, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ஒரு வில்வ மரத்தோட காஞ்ச கட்டை தான். இது வில்வ மரத்தை ஒருத்தவங்க வீட்டுல வெட்டிட்டாங்க. அப்படி வெட்டக்கூடாது, அவங்க தெரியாம வெட்டிட்டாங்க. ஆனாலும் அந்த மரம் சிவனோட அருளால துளுத்து வளர்ந்துகிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அதான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். பொதுவாகவே பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய அந்த மலர்களை அஷ்ட புஷ்பங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பூக்களை நம்ம சாற்றும் போது ஒவ்வொரு பூக்கள் நம்ம சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யும் போதும் அதற்குரிய பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். இந்த சிவபூஜைக்கு உரிய மலர்களை சாற்றும் போது என்னென்ன பலன்னு பார்க்கலாம். செம்பருத்தி பூ உங்க வீட்டுல இருக்குன்னா கண்டிப்பா சிவபெருமானுக்கு சாத்துங்க. ஏன்னா செம்பருத்தி பூங்கிறது பாத்தீங்கன்னா ஒளி வண்ணம் கொண்ட அந்த ஒரு பூ. அந்த பூக்கள் நம்ம சாத்தும் போது செல்வமும் வலிமையும் நமக்கு மேன்மையும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் உருவாகும். அதே மாதிரி மனோரஞ்சிதம் பூ உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. தெய்வீக சக்தி உடைய அந்த பூவை நம்ம இறைவனுக்கு சாற்றும் போது அது இரவில பூக்குற ஒரு மலர். இதன் நறுமணம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு தூய்மையான ஒரு மனம். இந்த மனமுள்ள பூவை நீங்க சாற்றும் போது சிவபெருமானோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி எல்லார் வீட்லயும் இருக்கிற அரளிப்பூ, இதை நம்ம பிரதோஷ நாட்கள்லையும் சிவராத்திரி நாட்கள்லையும் நம்ம வழிபடும் பொழுது அந்த அரளிப்பூவோட மகத்துவம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால நமக்கு சிவனோட அருள் பாத்தீங்கன்னா பரிபூர்ணமா கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வில்வ இலை சாற்றும் போது பாத்தீங்கன்னா வில்வ இலை இல்லாம சிவ வழிபாடு நிறைவு அடையாது. அப்படிப்பட்ட வில்வ இலையை நம்ம பூஜிக்கும் போது சகல பாக்கியங்களும் கிடைக்கும். அதே மாதிரி தும்பை பூனை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தும்பை பூ பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பூ. அது மட்டும் இல்லாம சிவபெருமானோட அருளை பெற்ற வரத்தை பெற்ற ஒரு பூ. அந்த பூவை நம்ம வழிபாட்டுக்கு பயன்படும் பொழுது அது பாத்தீங்கன்னா நம்ம பாவங்களை போக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எருக்கம்பூ பாத்தீங்கன்னா முன்ஜென்ம பாவங்கள்ல நம்ம விடுபடுறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளெருக்கம்பூ நம்ம சாற்றி வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரளிப்பூ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நினைத்த காரியம் நிறைவேற அரளிப்பூ. தாமரைப்பூ பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா அந்த நீல கலர், அதாவது நீலம், இளம் சிவப்பு, வெள்ளை, இந்த மாதிரி தாமரை நிறைய வண்ணங்கள் இருக்கு. அதுலயும் நீல நிற தாமரை கிடைச்சா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நீங்க அதிர்ஷ்டசாலி. அதை நீங்க சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு நடக்கும். அதே மாதிரி ஊமத்தம் மலர் வழிபாடு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி தினத்துல சிவலிங்கத்துக்கு ஊமத்த மலர் நம்ம கொண்டு அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா விஷ ஜந்துக்களால ஏற்படுற ஆபத்து, அதே மாதிரி கண் தொடர்பான நோய்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த ஊமத்தங்காய் தீபம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய ஒரு விஷயம். இந்த விஷயங்களை நீங்களும் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா விஷ ஜந்துக்கள் அதிகமா வருது, ரொம்ப தொந்தரவா இருக்கு, அதனால நமக்கு பயம் ஏற்படுது. அப்படிங்கும் போது நீங்க வர மகா சிவராத்திரி அன்னைக்கு ஊமத்தம்பூனால சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு நடக்கும். அதே மாதிரி இந்த பூவால நம்ம வழிபட செய்யும் போது அந்த நல்ல பலன்கள் கிடைக்கிறதோட இந்த அரளிப்பூவோட இன்னொரு மேன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த பூவால வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி வெள்ளை கலர்ல அரளிப்பூ இருக்கும். வெள்ளை, மஞ்சள், சிவப்புன்னு நிறைய இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் அரளி மலர் நீங்க வச்சு சிவனை வழிபாடு செய்யும் போது மனதுக்கு விருப்பமான மனைவி அமைவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகளுக்கு ஏத்த மாதிரி பூக்களை வாங்கி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க வழிபாடு செய்யுங்க. கடைசியா ஒரு பூவை பத்தி சொல்றேன். ரோஜா பூ, அதாவது பன்னீர் ரோஜாங்கிறது எல்லா இடங்களையும் நமக்கு கிடைக்கும். சிவபெருமான மனமுருகி நினைச்சு இந்த ரோஜா மலர்களை நம்ம வழிபாடு செய்யறோம் அப்படின்னா 10 ஆண்டுகள் செய்த யாகத்திற்கு சமம் அப்படின்னு புராணம் சொல்லுது. அது மட்டும் இல்லாம வெறும் 8 ரோஜா மலர்களால சிவபெருமானை வழிபடும் போது கைலாச பதவியை கூட பெறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக பாவம்லாம் செஞ்சுட்டு நம்ம 8 ரோஜா பூ மட்டும் வாங்கி வச்சுட்டா பத்தாது. நீங்க இறைவனை கும்பிட கும்பிட அந்த பாவங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு பயம் வரும். யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டீங்க. அப்படி இறைவனை சரணாகதி அடைகிறவங்களுக்கு இந்த பதவி, அதாவது கைலாச பதவிங்கிறது கிடைக்குமே தவிர எல்லாரும் 8 ரோஜா பூ மட்டும் வாங்கி வச்சுட்டு நம்ம திருடணும், கொலை பண்றோம், கொள்ளை அடிக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த கைலாச பதவி கிடைக்காது. இறைவனோட அருளும் பரிபூர்ணமா கிடைக்காது. யாரெல்லாம்
வந்து யாருக்கும் துரோகம் பண்ணாம அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டா பார்த்து கடமையை செஞ்சு இறைவனை வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பொருந்தும். நம்ம வந்து வெறும் பூஜை மட்டும் பண்ணிட்டு வெளியே போய் நிறைய தவறுகள் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு பூஜை பண்றதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்காது. அதுவும் இல்லாம சிவபெருமான் ரொம்ப கண்டிப்பானவர். அவர்கிட்ட நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்கள் வேலைகள் இதெல்லாம் செஞ்சோம்னா தண்டனை ரொம்ப பெருசாதான் கிடைக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை சொல்றீங்க அப்படின்னா அந்த வாயில இருந்து பொய் வரக்கூடாது, உண்மைதான் வரணும். அதே மாதிரி மற்றவங்களை புறங்கூறக்கூடாது, மற்றவங்களை வந்து எதுவும் தேவையில்லாம பேசக்கூடாது. ஆன்மீகத்தை பத்தி மட்டும்தான் பேசணும், ஆன்மீகத்தை பத்தி மட்டும் தான் நினைக்கணும். இறைவனை நம்ம மந்திரங்களை மட்டும் நினைச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாயால அந்த நமசிவாயங்கிற மந்திரத்தை சொல்றதுக்கு நம்முடைய நாக்கு வந்து அதனுடைய புண்ணியத்தை வந்து பெறுதுங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம். மற்றபடி நம்ம வந்து மற்றவங்களை பத்தி கேவலமா பேசி மற்றவங்களை வந்து புறங்கூறிட்டு அவங்கள வந்து தேவையில்லாம அவதூறு பேசிட்டு நம்ம வந்து வெறும் பூஜை மட்டும் பண்ணோம்னா எந்த பூஜைக்கும் பலன் வந்து கிடைக்காது. அதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அதே மாதிரி அபிஷேக பிரியரான அந்த சிவபெருமானுக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்களை நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம். உங்களால என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. எல்லாமே வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் சில பொருட்களை வந்து வாங்கி கொடுக்கும் போது அதற்குரிய பலன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் வந்து மறிக்குழந்தும், வைகாசி மாசம் சந்தனமும், ஆணியில வந்து முக்கனியும், அதே மாதிரி ஆடி மாசம் பால், ஆவணி மாசம் நாட்டு சர்க்கரை, புரட்டாசி மாசம் அப்பம், ஐப்பசி மாசம் அன்னம், கார்த்திகை மாசம் தீப வரிசை, மார்கழியில வந்து நெய், தையில வந்து கரும்பு சாறு, மாசியில நெய்யில் நனைத்த கம்பளம், அடுத்து பங்குனில வந்து பாத்தீங்கன்னா கெட்டி தயிர். அதாவது மாசி மாசத்துல நெய் நீங்க வாங்கி கொடுக்கலாம், அதே மாதிரி பங்குனியில கெட்டி தயிர். இது எல்லாமே நீங்க ஒவ்வொரு மாசமும் சிவபெருமானுக்கு ஏதாவது மகா சிவராத்திரியோ இல்ல மாத சிவராத்திரியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷ நாளோ இல்ல பௌர்ணமி நாட்கள்லயோ நீங்க வந்து உங்களால அந்த மாசத்துக்கு உரிய அந்த பொருட்களை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அதற்குரிய பலனும் நமக்கு வந்து நல்லபடியா கிடைக்கும். இப்ப சிவபூஜையில கரடி பூந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அதாவது சிவனுக்கு பூஜை செய்யும் பொழுது கரடிங்கிறது மிருகம் கிடையாது, அது ஒரு விலங்கு கிடையாது, அது வந்து ஒரு வாத்தியம். அந்த வாத்தியத்தை இசைச்சுதான், அதாவது அந்த வாத்தியத்தை வாசிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா சிவபூஜை வந்து பண்ணுவாங்க. அதாவது உடுக்கை மாதிரி ஒரு வாத்தியம், அந்த வாத்தியத்தை நம்ம வாசிச்சுதான் சிவபூஜையை வந்து அந்த காலத்துல பண்ணியிருப்பாங்க. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா சிவபூஜையில கரடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரடின்னு அந்த வாத்தியம் இல்லாம அந்த இசைக்கருவி இல்லாம அந்த சிவபூஜை நடக்காது. ஆனா பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி சட்டியில இருந்தாதான் அகப்பையில வருங்கிறத நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ, சஷ்டியில இருந்தால்தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து சட்டியில இருந்தாதான் சொல்லி மாத்திட்டோம். அதே மாதிரிதான் சிவபூஜையில கரடி பூந்தது போல்னு சொல்றத சிவபூஜைக்கு நடத்துறதுக்கே அந்த கரடிங்கிற வாத்தியம் வந்து தேவைப்படுது. ஆனா அதை வந்து இடையூறு பண்ற விதமா யாராவது பேசும்போது குறுக்க வந்துட்டாங்கன்னா சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் சொன்னதை தவறா நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து இலக்கிய நடையில வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம வந்து பேச்சு வழக்குல வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி சொற்கள்லாம் வந்து நமக்கு இருக்காது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பூஜை பண்ணும்போது அதனுடைய இறைவனுடைய அந்த ஆற்றலும் அந்த இறைவனுடைய சக்தியும் இறைவனோட அந்த அன்பும் நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். இறைவன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா எங்கும் இறைந்து கிடைப்பவன், அதாவது இறைஞ்சு கிடக்கிறவன். இப்ப வந்து எப்படி எல்லா இடத்துலயும் இறைஞ்சு கிடக்குற அப்படி எப்படி இறைச்சி வச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறனாலதான் அவங்களுக்கு வந்து பேரு இறைவன். எல்லா இடத்திலும் இறைந்து நிறைந்தும் காணப்படுறதுதான் வந்து பாத்தீங்கன்னா இறைவன். அப்படிப்பட்ட அந்த இறைவனை அந்த மகா சிவராத்திரியும் வரப்போகுது. மகா நாளே பெருசுன்னு அர்த்தம். மகா பெரியவர், மகா சிவராத்திரி, மகாலட்சுமி, இந்த மாதிரி மகாங்கிற வார்த்தைக்கு ரொம்ப வந்து பெரிய அப்படி ரொம்ப ரொம்ப பெரியவங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு மகா சிவராத்திரி, எத்தனை சிவராத்திரி வந்தாலும் மகா சிவராத்திரி வந்து நம்ம மிஸ் பண்ணாம இரவு முழுக்க கண் விழித்து அந்த சிவலிங்கத்துக்கு 4 கால பூஜை வந்து நம்ம பண்றதுங்கிறது பாத்தீங்கன்னா அதை பண்றதும் அதை பார்க்கறதும் அங்க போய் கலந்துக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரும் பாக்கியம். முடியாதவங்க டிவிலையாவது பாருங்க. அன்னைக்கு கண் விழித்து சிவனை வந்து மனமுருகி சிவனுடைய புராணங்கள், சிவஸ்லோகம், இந்த மாதிரி ஓம் நம சிவாயங்கிற மந்திரம் இதெல்லாம் நம்ம சொல்லி வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பத்தின டீட்டெயில் வீடியோ நான் வந்து அடுத்த வாரத்துல கொடுக்குறேன். கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி இறைவனை வந்து நம்புங்க.
இறைவனை நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கறதான் உண்மை. இந்த சோமவார பிரதோஷத்துல இந்த நமச்சிவாயனை நம்பி நீங்க வந்து வழிபாடு செஞ்சு உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் நல்லபடியா வேண்டிக்கோங்க. நானும் வந்து ஊமத்தங்காய் தீபம் வந்து இன்னைக்கும் வந்து ஏத்தி என்னுடைய வேண்டுதல் வச்சிருக்கேன். இன்னும் என்னோட வேண்டுதல் வந்து அவர் வந்து நிறைவேற்றினதுக்கு அப்புறம் நானே வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீப ஆராதனை அபிஷேகம் எல்லாம் பண்ணி நல்லபடியா நிறைவா இன்னைக்கு சோமவார பிரதோஷத்தை நல்லபடியா வந்து பூஜை பண்ணி சிவபெருமானோட அருளை வந்து பெற்றாச்சு. அவருக்கு பிடிச்ச அத்தனை பூக்களுமே இன்னைக்கு வந்து நான் வச்சுட்டேன். வில்வ இலை முடிஞ்சா சாயங்காலம் வந்து வாங்கிட்டு வந்து சாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும்தான் வந்து ஒரு குறை. அதுவும் வந்து இன்னைக்கு நல்லபடியா அவரோட அருளால் நடந்துரும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தைப்பூசம். அதோடைய வீடியோ வந்து இன்னைக்கு அப்பாவை வணங்கியாச்சு. நாளைக்கு அப்பா வணங்கினதுக்கு அப்புறம் நாளைக்கு சுப்பனையும் நம்ம வணங்க போறோம். அவருடைய அருளையும் பெறுறதுக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். சாமி கும்பிட முடியல ஒரு ஏதாவது சுச்சுவேஷன் அப்படின்னா வருத்தப்படாதீங்க. கடவுள் நமக்குள்ளதான் இருப்பாரு. நீங்க நல்லபடியா வேண்டிக்கோங்க. தைப்பூசத்துக்கு கும்பிட முடியாட்டியும் அடுத்து வர செவ்வாய்க்கிழமை இல்ல எப்போ உங்களால முடியுமோ நீங்க நல்லபடியா வந்து சாமி கும்பிடுங்க. அந்த சிவபெருமானும் அந்த சிவ குடும்பமும் நமக்கு என்னைக்குமே ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ சாமி கும்பிட முடியல, நமக்கு மாதவிடாய் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுல ஏதாவது பெரிய காரியம் இந்த மாதிரி கும்பிட முடியலங்கிறனால வருத்தப்படாதீங்க. எல்லாருமே அந்த சூழ்நிலையை கடந்துதான் வரணும். அதுவும் ஒரு வகையான ஒரு கர்மா தான். ஓகேங்களா? அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு இறைவனை நம்புவோம். தேங்க்யூ.